தற்போது நான் தனித்திருப்பதால் எனது முகக்கவசத்தை அகற்றியுள்ளேன். கொரோனா தொற்றிலிருந்து உங்களையும் உங்களை சுற்றியுள்ளோரையும் பாதுகாக்க சுகாதார நடைமுறைகளை பின்பற்றுவதுடன் முகக்கவசத்தையும் அணிந்திருங்கள். டான் தமிழொலியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகளுக்கு வரவேற்கிறேன். நான் தர்மலிங்கம் கிருஷ்ணா. யாழ் பிரதான கலையகத்தில் இருந்து முதலில் தலைப்புச் செய்திகள். எதிர்வரும் நாட்களில் கொரோனா தொற்று தீவிரமடையாத பட்சத்தில் நாட்டை முழுமையாக திறப்பதற்கு எதிர்பார்த்துள்ளதாக ராணுவ தளபதி தெரிவிப்பு. நிதி அமைச்சர் பாசில் ராஜபக்சவுக்கு இந்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வாழ்த்து. இலங்கை தற்போது 430 கோடி அமெரிக்க டாலர் பெறுமதியான கடன்களை மீள செலுத்த வேண்டியுள்ளதாக ரணில் விக்ரமசிங்க தெரிவிப்பு. 37 கொரோனா மரணங்கள், இன்றும் 988 பேருக்கு கொரோனா தொற்று. நாடாளுமன்ற உறுப்பினர் ஹரின் பெர்னாண்டோ செப்டம்பர் 1ஆம் தேதி வரை கைது செய்யப்பட மாட்டார் என சட்டமா அதிபர் தெரிவிப்பு. சீனாவில் ஹோட்டல் கட்டிடம் இடிந்து விழுந்ததில் சுமார் 17 பேர் உயிரிழப்பு. தொடர்வது முதன்மை செய்தி. அனுசரணை. ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் ஆயுள் காப்புறுதி உரிமையாளர்களுக்கு 8600 மில்லியன் ரூபாய் பெறுமதியான நிகரற்ற ஆயுள் காப்புறுதி போனஸ். எதிர்வரும் நாட்களில் கொரோனா தொற்று தீவிரமடையாத பட்சத்தில் நாட்டை முழுமையாக திறப்பதற்கு எதிர்பார்த்துள்ளதாக ராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். நாட்டு மக்களுக்கு கொரோனா தடுப்பூசி வழங்கப்பட்டு வரும் நிலையில் எதிர்வரும் நாட்களில் கொரோனா தொற்று தீவிரமடையாத பட்சத்தில் செப்டம்பர் மாதம் அளவில் நாட்டை முழுமையாக திறப்பதற்கு எதிர்பார்த்துள்ளதாக கொரோனா பரவலை கட்டுப்படுத்தல் தொடர்பான தேசிய செயற்பாட்டு மையத்தின் தலைவரும் ராணுவ தளபதியுமான ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்திருந்தார். எதிர்வரும் செப்டம்பர் மாதமாகும் போது நாட்டு மக்கள் அனைவருக்கும் கொரோனா 1ஆம் கட்ட தடுப்பூசியை வழங்கி முடிப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. நாட்டை எப்போதும் முழுமையாக முடக்கி வைத்திருக்க முடியாது. உரிய பாதுகாப்பு வழிகாட்டல்களை பின்பற்றி நாட்டை முழுமையாக திறப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு சுகாதார பிரிவினருக்கு ஜனாதிபதி தொடர்ச்சியாக அறிவுறுத்தி வருகின்றார். எமது நாட்டிற்குள் வெளிநாட்டு பிரஜைகள் வருகை தருவதை அனுமதிப்பது தொடர்பில் கலந்துரையாடல்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இது குறித்த நடவடிக்கைகள் சுற்றுலாத்துறை அமைச்சர் பிரசன்ன ரணதுங்கவினால் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அதன் அடிப்படையில் முதற்கட்டமாக வெளிநாடுகளில் இருந்து வருகை தருபவர்களில் கொரோனா தடுப்புக்கான 1ஆம் மற்றும் 2ஆம் கட்ட தடுப்பூசிகளை முழுமையாக பெற்றுக் கொண்டவர்களுக்கு PCR பரிசோதனையில் கொரோனா தொற்று இல்லை என்பது உறுதி செய்யப்பட்ட பின்னர் அவர்களை நாட்டிற்குள் பிரவேசிக்க அனுமதிப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன. நாடளாவிய ரீதியில் கொரோனா தடுப்பூசி வழங்கல் நடவடிக்கைகள் விரைவுபடுத்தப்பட்டுள்ளன. இராணுவத்தினர் உள்ளிட்ட முப்படைகளினதும் மருத்துவ பிரிவினால் அதற்கு அவசியமான முழுமையான ஒத்துழைப்பு வழங்கப்பட்டு வருகிறது. இவ்வாறு ராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா குறிப்பிட்டிருந்தார். கொரோனா தொற்று குறையவில்லை என அரச ஆய்வுக்கூட அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. கொரோனா வைரஸ் தொற்றாளர்களின் எண்ணிக்கையில் குறைவு ஏற்படவில்லை என அரச ஆய்வுக்கூட அதிகாரிகள் சங்கத்தின் தலைவர் ரவி குமுதேஷ் தெரிவித்திருந்தார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்திருந்தார். යෝජනා කරනවා PCR ධාරිතාව වැඩි කර ගැනීමේ ක්‍රම පිළිබඳව. නමුත් PCR ධාරිතාව වැඩි කර ගැනීමට ඇති නොහැකියාවට වඩා ඒක සිදු කිරීමට උවමනාවක් නැතිකම සෞඛ්‍ය අමාත්‍යාංශයේ දිගින් දිගටම පෙන්නනවා. PCR பரிசோதனைகளை அதிகரிப்பதில் காணப்படும் இயலாமைக்கு மேலதிகமாக அதனை செய்வதற்கு தேவைப்பாடு இல்லை என்பதையே சுகாதார அமைச்சின் செயற்பாடுகளின் ஊடாக வெளிப்படுத்துகின்றது. PCR பரிசோதனைகளை அதிகரிப்பதற்கு தேவையான வேண்டுகோள்களை அரசாங்கத்திடம் பல தரப்பினரும் முன்வைத்துள்ளார்கள். அதனை செய்து தருவதாக அரசாங்கமும் தெரிவித்தது. ஆனால் சுகாதார அமைச்சு உரிய நடவடிக்கையை மேற்கொள்ளாது இருக்கின்றது. வைத்தியசாலைகளில் PCR பரிசோதனைகளை மேற்கொள்ளாத நிலைமை காணப்படுகின்றது. அதேபோன்று பரிசோதனைகளை மேற்கொள்வதில் குறைபாடு காணப்படுகின்றது. பரிசோதனை முடிவுகளை அறிவிப்பதற்கு பொறுப்புடைய அதிகாரி ஒருவர் இல்லாத நிலைமை காணப்படுகின்றது. இதன் காரணமாக பரிசோதனை முடிவுகளில் நம்பிக்கையற்ற தன்மை காணப்படுகின்றது. இந்நிலையில் மேலும் பிழையான தீர்மானம் ஒன்று எடுப்போமானால் கடந்த ஏப்ரல் மாதத்தை போன்று எதிர்வரும் 3 வாரங்களில் வைரஸ் தொற்றின் புதிய புரள்வை எதிர்கொள்ள வேண்டிய நிலைமை மீண்டும் ஏற்படும். நாளாந்தம் PCR பரிசோதனை முடிவுகளையோ அல்லது தொற்றாளர்களின் எண்ணிக்கையையோ வைத்து தொற்றாளர்களின் அளவை மதிப்பிட முடியாது. ஏனென்றால் தொற்றின் எண்ணிக்கை குறைந்துள்ளதாக எம்மால் ஒருபோதும் கூற முடியாது. ඉන්නට තියෙන ඒකට සමහර කැලෑ පත්තර එහෙට මෙහෙට යන ගතියක් තියෙනවා. මේකේ හඬවල් නිහඬ කරන්න උත්සාහ කරන ගතියක් තියෙනවා. කොහොම වුණත් අවසාන වශයෙන් රජය මේකට அனுசரணை. ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் ஆயுள் காப்புறுதி உரிமையாளர்களுக்கு 8600 மில்லியன் ரூபாய் பெறுமதியான நிகரற்ற ஆயுள் காப்புறுதி போனஸ். நிதியமைச்சர் பாசில் ராஜபக்சவுக்கு இந்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வாழ்த்து அனுப்பியுள்ளார். புதிய நிதியமைச்சராக பொறுப்பேற்றுள்ள பாசில் ராஜபக்சேவுக்கு இந்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வாழ்த்து தெரிவித்திருந்தார்.
வாழ்த்து கடிதத்தை இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் கோபால் பாக்லே நிதியமைச்சர் பசில் ராஜபக்சவை நேரில் சந்தித்து கையளித்துள்ளார். கொரோனா தாக்கத்தின் பின்னர் உலகளாவிய பொருளாதார வீழ்ச்சி என்ற பின்னணியில் பொருளாதார துறையில் பரஸ்பர நலன்களுடன் தொடர்புடைய பல்வேறு விடயங்கள் குறித்து இரு தரப்பினரும் கலந்துரையாடியுள்ளனர். நிதி அமைச்சர் பசில் ராஜபக்ச பதவியேற்ற பின்னர் சந்திக்கும் வெளிநாட்டு ராஜதந்திரி இவர் ஆவார். கொரோனா தாக்கத்தினால் பூகோள பொருளாதாரம் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அதிலிருந்து மீள்வது குறித்து இலங்கை அதிக கவனம் செலுத்தியுள்ள நிலையில் பொருளாதார விடயங்களில் ஆசிய வலய நாடுகள் பரஸ்பர ஒத்துழைப்புடன் செயற்பட வேண்டும் என நிதியமைச்சர் தெரிவித்துள்ளார். இந்த பின்னணியில் இந்த சந்திப்பு நடைபெற்றுள்ளது. எதிர்கால சந்ததியினரை கடன் சுமையில் தள்ளும் முயற்சியில் அரசாங்கம் ஈடுபட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சம்பிக்க ரணவக்க குற்றம் சுமத்தியுள்ளார். நாடு தற்போது படுகொலியில் வீழ்ந்துள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் பாட்டலி சம்பிக்க ரணவக்க தெரிவித்திருந்தார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்திருந்தார். දෙදස් පහළවෙදි කිව්වේ. දැන් ඒක ඇත්ත වෙලා තියෙනවා. අද රට බංකොලොත්නේ. ඉතින් තවදුරටත් මේ රට අනාගත පරපුරටවත් කරගන්න බැරි වෙන විදිහේ ණයබරක ගැට ගහන්න තමයි මේ උත්සාහය. நாடு தற்போது படுகொலியில் விழுந்துள்ளது. இதனை நாம் 2015ஆம் ஆண்டிலிருந்தே கூறினோம். ஆனால் இந்த விடயம் தற்போது உண்மையாகியுள்ளது. இந்நிலையில் எதிர்கால சந்ததியினரையும் கடன் சுமையில் தள்ளவே அரசாங்கம் முயற்சிக்கின்றது. 100% வட்டிக்கு 15 வருடங்களுக்கு செலுத்தும் கடனை நீக்கிவிட்டு 125% வட்டிக்கு 15 வருடங்களுக்குள் நாட்டை கடனில் தள்ளும் முறைமையை தெளிவுபடுத்த வேண்டும். நாட்டை கடனில் தள்ளும் முறைமையை அரசாங்கம் கையில் எடுத்துள்ளது. இதனை அரசாங்கம் தெளிவுபடுத்த வேண்டும். பிரதமர், நிதி அமைச்சர், ஜனாதிபதி மற்றும் ஜனாதிபதி செயலாளர் ஆகியோர் இதனை தெளிவுபடுத்த வேண்டும். அத்துடன் கொரோனா வைரஸ் பரவலை மையமாக கொண்டு அரசாங்கம் மாணவர்களின் இலவச கல்வியை இல்லாமலாக்கியுள்ளது. இன, மத, குலபேதமின்றி அனைவருக்கும் கிடைக்கப்பெற்ற ஒன்றே கல்வியாகும். இந்நிலையில் குறித்த இலவச கல்வியை அரசாங்கம் இல்லாமலாக்கியுள்ளது. தற்போது 1.5 வருடங்களாகியுள்ளது. ஆனால் மாணவர்களுக்கான கல்வியை வழங்குவதற்கு அரசாங்கம் எந்தவித நடவடிக்கைகளையும் இதுவரையில் முன்னெடுக்கவில்லை. உயர்தர பரீட்சையை நடாத்த உள்ளதாக கூறுகின்றனர். ஆனால் மாணவர்கள் எந்த மனநிலையில் உள்ளார்கள் என்பதை அரசாங்கம் பார்க்கவில்லை. அத்துடன் ஆசிரியர்கள் சம்பளத்தை வாங்கிக் கொண்டு வெறுமனே இருக்கவில்லை. மாறாக அவர்கள் இணைய வழியில் மாணவர்களுக்காக கற்பித்தனர். ஆனால் அதற்கு தேவையான பணம், தொலைபேசி வசதி இருந்தால் மாத்திரமே மாணவர்களால் கல்வியை பெற்றுக்கொள்ள கூடியதாக இருக்கும். மேலும் ஆசிரியர்களின் சம்பள பிரச்சினைக்கான தீர்வை எமது அரசாங்கம் பெற்றுக் கொடுத்தது. ஆனால் இந்த அரசாங்கம் அதனை அவர்களுக்கு வழங்கவில்லை. ஆசிரியர் சங்க தலைவர்களை சிறை வைத்தல், ஒரு ஆசிரியர் நாட்டிற்கே போதும் என்ற கருத்துக்களை முன்வைத்தல் என்பவற்றை தவிர்த்து மாணவர்களின் எதிர்காலத்தை கவனத்திற்கொண்டு ஆசிரியர்களுக்கு மதிப்பளித்து இனியாவது அனைத்து தொலைக்காட்சியிலும் கல்பித்தல் நடவடிக்கைகளை ஒளிபரப்புமாறு கேட்டுக்கொள்கின்றோம். கல்விக்கென 4 அமைச்சர்கள் உள்ளார்கள். ஆனால் அதில் எந்த பயனும் இல்லை. මේ කටයුත්ත කරන්න කියලා. ඒක කරන්න බයයි. ඒක කරන්න බයයි, ඒක කරන්න අකමැති. ඒ නිසා අද මේ අධ්‍යාපනයේ නිදහස් අධ්‍යාපනයේ සම්පූර්ණයෙන්ම නැති වෙලා තියෙනවා. ඒකට යම් ප්‍රමාණයකට හරි ඒක ආපහු ප්‍රතිෂ්ඨා. நிதி நெருக்கடியை ஈடு செய்வதற்கு அரசாங்கம் சர்வதேச நாணய நிதியத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தி அவசியமான நிதியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ரணில் விக்ரமசிங்க வலியுறுத்தியுள்ளார். இலங்கை தற்போது 430 கோடி அமெரிக்க டாலர் பெறுமதியான கடன்களை மீளச் செலுத்த வேண்டிய நிலையில் உள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் பிரதமருமான ரணில் விக்ரமசிங்க தெரிவித்திருந்தார். கொழும்பில் இன்று ஊடகங்களுக்கு வெளியிட்டுள்ள காணொலி பதிவிலேயே அவர் இதனை தெரிவித்திருந்தார். இலங்கை தற்போது 430 கோடி அமெரிக்க டாலர் பெறுமதியான கடன்களை மீள செலுத்த வேண்டிய நிலையில் உள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் பிரதமருமான ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று ஊடகங்களுக்கு வெளியிட்டுள்ள காணொலி பதிவிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். අද ශ්‍රී ලංකාව විදේශ විනිමය ආර්ථික අර්බුදයකට அண்மை காலங்களில் நாட்டின் பொருளாதாரம் முகம் கொடுத்திருக்கும் நெருக்கடிகள் வெளிநாட்டு நாணய இருப்பிலும் பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. எமது வெளிநாட்டு இருப்பான 4 பில்லியன் டாலர்களில் பிணையங்களுக்கான கொடுப்பனவு செலுத்தப்பட்டதன் பின்னர் 1 பில்லியன் டாலர் குறைவடையும். எனவே தற்போது எம்மிடம் இருக்கும் வெளிநாட்டு இருப்பின் பெறுமதி 3 பில்லியன் டாலர்களாகும். அதேபோன்று எரிபொருள் கூட்டுத்தாபனம் 130 கோடி டாலர்களை செலுத்த வேண்டிய நிலையில் இருக்கின்றது. இன்றளவில் எமது நாட்டின் வணிக வங்கிகளில் டாலர்களுக்கு பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கின்றது. வங்கிகள் கடனாளிகளாக மாறியிருக்கின்றன. இதுவரையில் அது குறித்த தரவுகள்
தகவல்கள் வெளியிடப்படாத போதிலும் தற்போது கிடைத்திருக்கும் தகவல்களின்படி அந்த கடன்களின் பெறுமதி 300 கோடி அமெரிக்க டாலர்களாகும். ஆகவே இப்போது எமது நாடு மீளச் செலுத்த வேண்டியிருக்கும் கடனின் பெறுமதி 430 கோடி அமெரிக்க டாலர்களாகும். இருப்பினும் எம்மிடம் தற்போது இருக்கும் 300 கோடி டாலர்களில் இவ்வருடம் முடிவடைவதற்குள் 10 கோடி டாலர்களை பிணையங்களுக்கான கொடுப்பனவாக செலுத்த வேண்டியுள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் நிதியுதவி கிடைக்கப் பெறுவதை உறுதி செய்ததன் பின்னர் இந்தியா, சீனா மற்றும் ஜப்பான் போன்ற நாடுகளிடம் இருந்து நிதியுதவிகளை பெற்றுக் கொள்ள முடியும். அவ்வாறில்லாவிட்டால் எதிர்வரும் வருடத்தில் தொழில் அற்றவர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதோடு வாழ்வாதாரத்தை உழைப்பதிலும் பாரிய சிக்கல்கள் ஏற்படும். எனவே அரசாங்கம் மேற்குறிப்பிட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் அதேவேளை நாட்டின் பொருளாதார நிலை தொடர்பில் பாராளுமன்றத்தில் விவாதிப்பதற்கு நாளொன்றை ஒதுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்துகின்றேன். நாட்டில் மேலும் 37 கொரோனா மரணங்கள் பதிவாகியுள்ளன. நாட்டில் கொரோனா தொற்று காரணமாக உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 3611 அதிகரித்துள்ளது. நேற்றைய தினம் கொரோனா தொற்று காரணமாக 37 பேர் உயிரிழந்துள்ளனர் என சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தின் உறுதிப்படுத்தலுடன் அரசாங்க தகவல் திணைக்களத்தினால் அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. இதற்கமைவாக 19 பெண்களும் 18 ஆண்களும் உயிரிழந்துள்ளனர். இதனிடையே இன்று மாலை மேலும் 988 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக ராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்திருந்தார். இந்த தொற்றாளர்கள் அனைவரும் சித்திரை புத்தாண்டு கொரோனா கொத்தணியுடன் தொடர்புடையவர்கள் ஆவர். அதனால் கொரோனா தொற்றாளர்களின் மொத்த எண்ணிக்கை 2,08,507 அதிகரித்துள்ளது. கொரோனா தொற்றிலிருந்து இன்று மேலும் 955 பேர் பூரணமாக குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. அதற்கமைய கொரோனா தொற்றில் இருந்து பூரணமாக குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 2,53,014 அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் குணமடைந்தவர்கள் மற்றும் உயிரிழந்தவர்களை தவிர்த்து தற்பொழுது 21,882 தொற்றாளர்கள் வைத்தியசாலைகள் மற்றும் கொரோனா சிகிச்சை நிலையங்களில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டிருந்த மட்டக்களப்பு மாமாங்கம் கிராம சேவையாளர் பிரிவு இன்று விடுவிக்கப்பட்டது. மட்டக்களப்பு மாவட்டத்தின் மண்முனை வடக்கு பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட மட்டக்களப்பு மாமாங்கம் பொது சுகாதார பிரிவில் கொரோனா வைரஸ் தொற்றாளர்கள் அதிகளவில் இடம் காணப்பட்டதை அடுத்து மேற்கொள்ளப்பட்ட தொடர்ச்சியான ரேபிட் ஆன்டிஜன் மற்றும் PCR பரிசோதனைகளின் பின் மாமாங்கம் கிராமம் தொடர்ச்சியாக 21 நாட்கள் தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டிருந்தன. தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டு 21 நாட்கள் முடக்கப்பட்டிருந்த மாமாங்கம் கிராம சேவையாளர் பிரிவில் பொது சுகாதார பரிசோதகர்களால் முன்னெடுக்கப்பட்ட தொடர்ச்சியான ரேபிட் ஆன்டிஜன் மற்றும் PCR பரிசோதனைகளின் முடிவுக்கு அமைய மாவட்ட அரசாங்க அதிபர் கே கருணாகரன், வைத்திய அதிகாரிகள் மற்றும் உயர்மட்ட இராணுவ அதிகாரிகளின் பணிப்புரையின் கீழ் முடக்கப்பட்ட மாமாங்கம் கிராமம் இன்று விடுவிக்கப்பட்டது. இதேவேளை காத்தான்குடியில் முடக்கப்பட்டிருந்த மேலும் 3 கிராம சேவர் பிரிவுகளில் இன்று புதன்கிழமை காலை 6 மணியுடன் விடுவிக்கப்பட்டன. புதிய காத்தான்குடி வடக்கு 167A, புதிய காத்தான்குடி தெற்கு 167C, புதிய காத்தான்குடி கிழக்கு 167B ஆகிய கிராம சேவகர் பிரிவுகளை விடுவிக்கப்பட்டன. காத்தான்குடியில் கொரோனா பரவலை கட்டுப்படுத்தும் பொருட்டு கடந்த மாதம் 23ஆம் தேதி 8 கிராம சேவகர் பிரிவுகள் முடக்கப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டன. இதில் 5 கிராம சேவகர் பிரிவுகள் கடந்த 8ஆம் தேதி விடுவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. மன்னார் மாவட்டத்தில் கரையோர பிரதேசங்களில் வசிக்கும் 30 வயதுக்கும் மேற்பட்டவர்களுக்கான ஃபைசர் கொரோனா தடுப்பூசி வழங்கும் நடவடிக்கையின் 2ஆம் கட்டம் இன்று காலை 8 மணி முதல் முன்னெடுக்கப்பட்டது. மன்னார் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிமனை, பிரதேச செயலகம், பிராந்திய சுகாதார வைத்திய அதிகாரிகள் பணிமனை ஆகியவை இணைந்து இந்த தடுப்பூசி ஏற்றும் செயற்பாட்டை முன்னெடுத்தனர். மன்னார் கடற்பரப்பில் இடம்பெற்ற சட்டவிரோத செயற்பாடுகள் காரணமாக இந்திய மீனவர்கள் ஊடாக நாட்டுக்குள் கொரோனா தொற்றின் திரிவான டெல்டா வைரஸ் பரவலை தடுக்கும் வகையில் மன்னார் மாவட்டத்தில் உள்ள 5 பிரதேச செயலகங்களையும் உள்ளடக்கிய கரையோர கிராமங்களில் தொடர்ச்சியாக தடுப்பூசி ஏற்றல் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. நுவரெலியா மாவட்டத்தில் உள்ள பாடசாலைகளில் பணியாற்றும் அதிபர் மற்றும் ஆசிரியர்களுக்கு COVID-19 தடுப்புக்கான தடுப்பூசி ஏற்றும் பணி இன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. தோட்ட மற்றும் நகர்ப்புற பாடசாலைகளில் கடமையாற்றும் ஆசிரியர்களுக்கும் கல்விசாரா ஊழியர்களுக்கும் சைனோஃபார்ம் தடுப்பூசியின் 1வது டோஸே தடுப்பூசிகள் ஏற்றப்படுகின்றன. பாடசாலைகளிலும் சுகாதார வைத்திய அதிகாரி காரியாலயங்களிலும் ஏனைய சில நிலையங்களிலும் இதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. 41 பாடசாலைகளைச் சேர்ந்த சுமார் 980 ஆசிரியர்களுக்கு சினோஃபார்ம் தடுப்பூசியின் 1வது டோஸ் செலுத்தும் பணிகள் கொட்டகலை தமிழ் மகாவித்தியாலயத்தில் இன்று காலை முன்னெடுக்கப்பட்டது. அரசு திணைக்கள பணியாளர்கள், வங்கி ஊழியர்களுக்கான சைனோஃபார்ம் தடுப்பூசிகள் ஏற்றும் நடவடிக்கைகள் இன்று மட்டக்களப்பு மெத்தடிஸ்த மத்திய கல்லூரியில் முன்னெடுக்கப்பட்டது. மட்டக்களப்பு பிரதேச சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலக பிரிவிற்கு உட்பட்ட அரசு திணைக்கள முன்கள பணியாளர்கள், வங்கி மற்றும் தனியார் வைத்தியசாலை ஊழியர்கள், அழகுக்கலை நிபுணர்களுக்கான சைனோஃபார்ம் தடுப்பூசிகள் ஏற்றும் நடவடிக்கைகள் இன்று முன்னெடுக்கப்பட்டன.
மட்டக்களப்பு கூலாவடி திஸ்ஸவீரசிங்கம் சதுர்க்கம் கிராம சேவை பிரிவு முதியவர்களுக்கான 2ஆம் கட்ட தடுப்பூசிகள் ஏற்றும் நடவடிக்கைகள் இன்று முன்னெடுக்கப்பட்டன. மாநகர சபை பணியாளர்கள் மற்றும் பிரதேச செயலக உத்தியோகத்தர்களுக்கான 1ஆம் கட்ட தடுப்பூசிகளும் இன்று செலுத்தப்பட்டன. நாட்டில் நேற்றைய தினத்தில் மாத்திரம் 3,37,445 பேருக்கு கோவிட் தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாக ராஜாங்க அமைச்சர் பேராசிரியர் சன்ன ஜெயசுமன தெரிவித்துள்ளார். இதன் அடிப்படையில் ஒரு நாளில் செலுத்தப்பட்ட அதிகளவான தடுப்பூசிகள் இதுவாகும் என அவர் தெரிவித்திருந்தார். இதேவேளை நாட்டில் இதுவரை 45,23,770 பேருக்கு கோவிட் தடுப்பூசியின் 1வது டோஸ் போடப்பட்டுள்ளதாக தொற்று நோயியல் பிரிவு குறிப்பிட்டது. சுகாதார அமைச்சின் தொற்று நோயியல் பிரிவு அறிக்கை ஒன்றை வெளியிட்டு இதனை குறிப்பிட்டுள்ளது. 18 வயதுக்கு குறைந்த சிறார்களுக்கும் கோவிட்-19 தடுப்பூசிகளை செலுத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டு வருவதாக ராஜாங்க அமைச்சர் சன்ன ஜெயசுமன தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் இது தொடர்பான பரிந்துரைகள் எதுவும் இன்னும் கிடைக்கப்பெறவில்லை என்று அவர் கூறியுள்ளார். 30 வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்கும் தடுப்பூசி செலுத்தும் வேலை திட்டம் தற்போது இலங்கையில் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. சினோவாக் மற்றும் ஃபைசர் ஆகிய தடுப்பூசிகள் சில நாடுகளில் பாடசாலை மாணவர்களுக்கும் வழங்கப்பட்டுள்ளன. இதனை இலங்கையிலும் அமுல்படுத்துவது குறித்து கலந்துரையாடல்கள் இடம்பெற்று வருவதாக அவர் தெரிவித்தார். முகக்கவசம் அணியாது புகையிரதத்திற்குள் நுழைய முற்பட்ட இருவரை எச்சரித்து முகக்கவசம் அணியுமாறு வலியுறுத்திய புகையிரத கட்டுப்பாட்டாளரை இருவர் தாக்கிய சம்பவம் பதிவாகியுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அஜித் ரோஹன தெரிவித்தார். வாத்துவையிலிருந்து ராகமை நோக்கி பயணித்த புகையிரதம் தெஹிவளை புகையிரத நிலையத்தில் நிறுத்தப்பட்டுள்ளது. இதன்போது முகக்கவசம் அணியாத இருவர் புகையிரதத்திற்குள் நுழைய முற்பட்டனர். அதனை தடுத்து முகக்கவசம் அணியுமாறு குறித்த கட்டுப்பாட்டாளர் வலியுறுத்தியுள்ளார். இதன்போதே குறித்த இருவரும் கட்டுப்பாட்டாளரை தாக்கியுள்ளனர். சம்பவம் தொடர்பில் அளிக்கப்பட்ட முறைப்பாட்டிற்கு அமைவாக இளைஞர்கள் இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். 20 மற்றும் 27 வயதுடைய இளைஞர்கள் இருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணை முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இதேவேளை கடந்த 24 மணி நேரத்தில் தனிமைப்படுத்தல் விதிகளை மீறிய 164 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தனிமைப்படுத்தல் விதிகளை மீறிய குற்றச்சாட்டில் இதுவரை 49,837 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மன்னார் பிரதேசத்தில் போதைப்பொருள் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பொன்றின் போது 420 கிராம் ஐஸ் போதைப் பொருளுடன் நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். 36 வயதான நபர் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் என போலீஸ் ஊடக பேச்சாளர் அஜித் ரோஹன தெரிவித்தார். நடமாட்ட கட்டுப்பாடுகள் மேலும் தளர்த்தப்பட்ட நிலையில் அத்தியாவசிய சேவைகள் மற்றும் சேவைகளுக்காக மாத்திரம் மட்டுப்படுத்தப்பட்ட வகையில் மாகாணங்களுக்கு இடையிலான போக்குவரத்து சேவைகள் இன்று முதல் மீள ஆரம்பமாகின. இதன்படி 14 தூரப்பயண தொடருந்துகள் மாகாணங்கள் கடந்த சேவைக்காக இயங்குகின்றன. கொழும்பு கோட்டையிலிருந்து கண்டி வரையில் 4 தொடருந்து சேவைகளும், கோட்டையிலிருந்து ரம்புக்கனை, மகவ, சிலாபம் ஆகிய தொடருந்து நிலையங்களுக்கு இடையில் 2 தொடருந்துகளும் இயங்க உள்ளன. மருதானை மற்றும் காலிக்கு இடையில் 2 தொடருந்துகள் இயங்க உள்ளதாகவும், மருதானை, வலியத ஆகிய நகரங்களுக்கு இடையில் 1 தொடருந்து இயங்க உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் அத்தியாவசிய சேவைகளுக்காக மாத்திரமே இந்த தொடருந்து சேவைகளை பயன்படுத்த முடியும். அதேவேளை மாகாணங்களுக்கு இடையில் அத்தியாவசிய சேவைகளுக்காக 500 பேருந்துகள் இன்று முதல் இயங்கும் என்று இலங்கை போக்குவரத்து சபை அறிவித்துள்ளது. இதனிடையே தனியார் பேருந்துகளும் இன்று முதல் மாகாணங்களுக்கு இடையிலான சேவையை ஆரம்பிக்கும் என்று தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. மட்டக்களப்பிற்கும் கொழும்பு உட்பட தூர இடங்களுக்குமான பஸ் சேவைகள் இன்று காலை முதல் ஆரம்பமாகின. இலங்கை போக்குவரத்து சபையின் மட்டக்களப்பு டிப்போ ஊடாக குறித்த பஸ் சேவைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக மட்டக்களப்பு டிப்போ முகாமையாளர் தெரிவித்தார். இன்று அத்தியாவசிய மற்றும் காரியாலய சேவைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. கொரோனா சுகாதார நடைமுறைகளை பேணி பயணங்கள் மேற்கொள்ளப்பட்டன. இன்று அதிகாலை 6:30 மணிக்கு மட்டக்களப்பிலிருந்து கொழும்பிற்கான 1வது பஸ் சேவை ஆரம்பமானது. பதுளை, யாழ்ப்பாணம், மன்னார் போன்ற தூர இடங்களுக்கு பஸ் சேவைகள் இடம்பெற்றன. கிளிநொச்சி கௌதாரிமுனை கடலட்டை பண்ணையை அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா பார்வையிட்டார். கடற்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா கிளிநொச்சி பூநகரி கௌதாரிமுனை பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள கடலட்டை பண்ணையை இன்று நேரில் சென்று பார்வையிட்டார். குறித்த பண்ணை சீன நிறுவனத்தினால் சட்டவிரோதமான முறையில் நடத்தி செல்லப்படுவதாக அண்மையில் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டன. இந்நிலையில் கடலட்டை பண்ணைக்கு விஜயம் செய்த அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அங்கு முன்னெடுக்கப்படும் பணிகளை அவதானித்தார். அத்தோடு அப்பகுதியில் தொழில் நடவடிக்கையில் ஈடுபடும் மீனவர்களுடனும் கலந்துரையாடியிருந்தார். இலவச கல்வியும் சுகாதாரமும் கேள்விக்குட்படுத்தப்படுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ். ஸ்ரீதரன் தெரிவித்திருந்தார். இலவச கல்வியும் சுகாதாரமும் தற்போது கேள்விக்குட்படுத்தப்படும் நிலை ஏற்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்திருந்தார். இன்று யாழ்ப்பாணத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருந்தார். இலங்கையிலே சைட்டம்
கொத்தலாவல பல்கலைக்கழகங்கள் இவ்வாறு தனியாருக்கு மெல்ல மெல்ல விற்கப்படுகின்ற செய்திகள் இந்த நாட்டிலே அதிகரித்து வருகின்றன. இதன் ஊடாக இந்த நாட்டிலே இந்த இலவச கல்வி என்பதும் இலவச மருத்துவ சேவை என்பதும் கேள்விக்குட்படுத்தப்படுகின்றது. இந்த மக்கள் தங்களுடைய மருத்துவத்தையும் கல்வியையும் பெற்று அறிவுஜீவிகளாக தேக ஆரோக்கியமுடைய நல்ல மனிதர்களாக வாழுகின்ற சூழல் நிராகரிக்கப்பட்டு காசுக்குத்தான் இனிமேல் கல்வியை பெற முடியும், காசுக்குத்தான் இனிமேல் அவர்கள் சுகாதாரத்தை பெற முடியும் என்ற சூழல் இன்னும் அபரிமிதமாக உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இவற்றுக்கு எதிராகத்தான் நண்பர் ஜோசப் ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய தோழர்களோடு இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருந்தார். அவரை குண்டுக்கட்டாக தூக்கி வலுக்கட்டாயமாக கொண்டு சென்று 14 நாட்கள் தனிமைப்படுத்தல் என்று முகாமிலே கொண்டு போய் அடைத்திருக்கிறார்கள். அவருக்கு கொரோனாவும் இல்லை, அவருக்கு எந்த விடயங்களும் இல்லை. ஆனால் நாமல் ராஜபக்ச யாழ்ப்பாணம் வந்தார். அண்மையிலே வந்த பொழுது இந்த முள்ளி என்கிற பகுதியிலே ஒரு ரீசைக்ளேஷன், இந்த குப்பைகளை மீளுருவாக்கம் செய்கின்ற நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்ட பொழுது நாமல் ராஜபக்சவோடு அந்த விழாவை நடாத்துவதற்கான அனுமதி 30 பேருக்கு தான் வழங்கப்பட்டிருந்தது. ஆனால் 300 பேருக்கு குறையாத நபர்கள் அந்த இடத்திலே இருந்தார்கள். அதற்கு அனுமதி எவ்வாறு வழங்கப்பட்டது? அதனை எவ்வாறு இந்த அரசாங்கம் பார்க்கிறது? வவுனியா புதிய சின்ன புதுக்குளம் கிராம மக்கள் கட்குவாரியில் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதன் நேரில் சென்று ஆராய்ந்தார். தமது சொந்த நலனுக்காக ஒரு சில அதிகாரிகள் எடுக்கும் தவறான முடிவுகளால் மக்கள் வீதியில் இறங்கி போராட வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதன் தெரிவித்திருந்தார். வவுனியா புதிய சின்ன புதுக்குளம் பகுதியில் செயற்பட்டு வரும் கட்குவாரியில் அந்த பகுதி மக்கள் பல்வேறு ஆபத்துகளை எதிர்நோக்கியுள்ளனர். இது தொடர்பாக இன்று புதிய சின்ன புதுக்குளம் கிராமத்திற்கு விஜயம் செய்த நாடாளுமன்ற உறுப்பினர் சார்லஸ் நிர்மலநாதன் பாதிக்கப்பட்ட மக்களுடன் கலந்துரையாடி விடயங்கள் தொடர்பில் கேட்டறிந்து கொண்டார். வவுனியா மாவட்டத்தின் சின்ன புதுக்குளம் கிராம மக்கள் கல்குவாரியினுடைய கல்வீச்சு காரணமாக உளவியல் ரீதியாக பாதிப்படைவதாகவும் ஆர்ப்பாட்டம் ஒன்று மேற்கொண்டிருந்தார்கள். பல மக்களுடைய வாழ்வாதாரத்தை கேள்விக்குறியாக்குகின்ற வகையில் இந்த கல்குவாரி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு சில அதிகாரிகள் எடுக்கின்ற தவறான முடிவுகள் காரணமாக மக்கள் வீதிக்கிறங்கி போராட வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. அரசாங்கமும் துறைசார் அதிகாரிகளும் இதை தடுப்பதற்கு முழுமையாக செயல்பட வேண்டும். மக்களிடம் சார்ந்து சகலரும் சிந்திக்க வேண்டும். பசில் ராஜபக்ச நிதியமைச்சராக பதவி ஏற்பதால் இலங்கையினுடைய பொருளாதாரத்தை மீட்க முடியும் என்று நம்பிக்கை எனக்கு இல்லை. சிங்கள மக்கள் இன்றைக்கு ஒரு பட்டினிச்சாவை எதிர்நோக்குகின்ற சூழ்நிலை இருக்கிற அரசாங்கத்தில் இருக்கிறவர்கள் எல்லாரும் தாங்கள் உழைக்கிறதை முதலில் நிப்பாட்ட வேண்டும். அவர்கள் அப்படி நிறுத்தினால் மட்டும்தான் செயல்பட முடியும். ஜனாதிபதியில் கூட தனிப்பட்ட ரீதியாக குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. 2020ஆம் ஆண்டு ஜூன் மாதம் இறக்குமதி செய்யப்பட்ட சீனியில் மிகப்பெரிய ஒரு தொகை பணத்தை பெற்றதாக இருக்கிறது. அவருடைய சகோதரர்கள், அவருடைய பிள்ளைகள், மருமக்கள் அமைச்சர்களாக இருக்கிறதால நாட்டை முன்னேற்ற முடியும் என்றது, பொருளாதாரத்தை காப்பாற்ற முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. மன்னாரில் சிற்றாலயங்கள் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மன்னார் போலீஸ் பிரிவில் உள்ள 3 இடங்களில் அமைந்துள்ள கத்தோலிக்க சிற்றாலய சொரூபங்கள் மீது இன்று அதிகாலை இனம் தெரியாத நபர்களினால் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மன்னார் வயல்வீதி வெளி பகுதியில் காணப்படுகின்ற 2 சொரூபங்களும் மன்னார் பள்ளிமுனை பிரதான வீதியில் அமைக்கப்பட்ட சொரூபம் ஒன்றும் உள்ளடங்கலாக 3 சொரூபங்கள் மீது கற்கள் வீசி இவ்வாறு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. குறித்த சொரூபங்கள் வைக்கப்பட்டுள்ள கண்ணாடி கூடு உடைந்து சேதமாகி உள்ளது. குறித்த விடயம் தொடர்பாக மன்னார் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு மேற்கொள்ளப்பட்ட நிலையில் மன்னார் போலீசார் மற்றும் தடயவியல் போலீசார் இணைந்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மட்டக்களப்பு மாவட்டத்திற்கு மேலும் 100 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக இராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரன் தெரிவித்தார். மட்டக்களப்பில் அரசினால் நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் ஆடு வளர்ப்பு திட்டம் தொடர்பான மீளாய்வு கூட்டம் பின்தங்கிய கிராமிய அபிவிருத்தி மற்றும் மனைசார் கால்நடை வளர்ப்பு சிறு பொருளாதார மேம்பாட்டு இராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரன் தலைமையில் இன்று மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றது. மாவட்ட அரசாங்க அதிபர் கே கருணாகரனினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இக்கூட்டத்தில் அமைச்சின் செயலாளர் டாக்டர் அமல ஸ்ரீ சில்வா, மாவட்ட திட்டமிடல் பணிப்பாளர் திருமதி சசிகலா புண்ணியமூர்த்தி, மாவட்ட செயலக பிரதம கணக்காளர் கே கேதீஸ்வரன், மாவட்டத்தின் பிரதேச செயலாளர்கள், விவசாய மற்றும் கால்நடை அபிவிருத்தி திணைக்கள உயர் அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர். இதன்போது குறித்த அமைச்சினால் மட்டக்களப்பு மாவட்டத்தில் அமுல்படுத்தப்பட்ட ஆடு வளர்ப்பு திட்டம் தொடர்பான முன்னேற்ற மீளாய்வு மேற்கொள்ளப்பட்டது. மேலும் இவ்வாண்டில் நடைமுறைப்படுத்தப்பட உள்ள
திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடுகள் தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்டது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் இஞ்சி, உளுந்து, பயறு போன்ற சிறு பொருளாதார பயிர்ச்செய்கைக்கான தெரிவு செய்யப்பட்ட பயனாளிகளுக்கு உதவிகள் வழங்குதல், ஆடு வளர்ப்பு திட்டம் மற்றும் சேதன பசலை உற்பத்திக்கான உபகரணங்களை வழங்குதல் போன்ற திட்டங்களுக்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இது தவிர இஞ்சி, உளுந்து, பயறு, மஞ்சள் போன்ற உற்பத்தி பொருட்களையும் அவ்வுற்பத்திகளை மேற்கொள்வதற்கான விவசாய உபகரணங்களை பெற்றுக் கொடுப்பதற்காக மேலும் 100 மில்லியன் ரூபாய் இம்மாவட்டத்திற்கு ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். தடை செய்யப்பட்ட நாட்டு துவக்கை கடமையில் வைத்திருந்த குற்றச்சாட்டில் தடை செய்யப்பட்ட நாட்டு துவக்கை உடைமையில் வைத்திருந்த குற்றச்சாட்டில் முல்லைத்தீவில் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். முல்லை மாவட்டத்தின் மல்லாவி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட எருவில் மற்றும் உயிலங்குளம் பகுதியைச் சேர்ந்த 2 தடை செய்யப்பட்ட நாட்டு துவக்கை உடைமையில் வைத்திருந்த குற்றச்சாட்டில் நேற்று மாலை கைது செய்யப்பட்டனர். மல்லாவி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி கே ஞான துஷாரவுக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலை அடுத்து 2 சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்ட 2வரையும் விசாரணைகளின் பின்னர் நீதிமன்றத்தில் ஆயர்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக மல்லாவி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி குறிப்பிட்டார். நாடாளுமன்ற உறுப்பினர் ஹரின் பெர்னாண்டோ செப்டம்பர் 1ஆம் தேதி வரை கைது செய்யப்பட மாட்டார் என சட்டமா அதிபர் அறிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹரின் பெர்னாண்டோ எதிர்வரும் செப்டம்பர் 1ஆம் தேதி வரை கைது செய்யப்பட மாட்டார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சட்டமா அதிபர் இன்று உயர்நீதிமன்றத்திற்கு இவ்வறிவித்தலை விடுத்தார். ஈஸ்டர் தாக்குதல்கள் தொடர்பாக தம்மை கைது செய்வதை தடுக்குமாறு உத்தரவிடக் கோரி ஹரின் பெர்னாண்டோ அடிப்படை உரிமை மனுவை தாக்கல் செய்திருந்தார். குறித்த மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இவ்வாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. பொருளாதார கொள்கைகள் மற்றும் திட்ட அமுலாக்கல் அமைச்சின் செயலாளர் அனுஷ பெல்பிட்ட நியமன கடிதத்தை பெற்றுக்கொண்டார். பொருளாதார கொள்கைகள் மற்றும் திட்ட அமுலாக்கல் அமைச்சின் செயலாளராக நியமிக்கப்பட்ட அனுஷ பெல்பிட்ட விடயத்திற்கு பொறுப்பான அமைச்சர் பிரதமர் மஹிந்த ராஜபக்சேவிடம் இருந்து நியமன கடிதத்தை பெற்றுக்கொண்டார். இன்று முற்பகல் அலரி மாளிகையில் வைத்து தனது நியமன கடிதத்தை அவர் பெற்றுக்கொண்டிருந்தார். இணைந்த சேவைகள் உதவி பணிப்பாளர், ஜனாதிபதி உதவி செயலாளர், ஜனாதிபதி நிதியத்தின் கணக்காளர், அபிவிருத்தி லொத்தர் சபை தலைவர், இலங்கை ரூபவாகினி கூட்டுத்தாபன பணிப்பாளர் நாயகம், அரசாங்க தகவல் திணைக்களத்தின் 1வது பணிப்பாளர் நாயகம், இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் மற்றும் இலங்கை பத்திரிகை நிறுவனத்தின் தலைவர், இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் மற்றும் கைத்தொழில் அமைச்சின் செயலாளர் என பல்வேறு துறைகளில் பணியாற்றிய அனுஷ பெல்பிட்ட 34 ஆண்டுகால சேவை அனுபவம் கொண்ட சிரேஷ்ட அதிகாரி ஆவார். கடந்த ஜூன் மாதம் 22ஆம் தேதி அரசு துறையில் இருந்து ஓய்வு பெற்ற அனுஷ பெல்பிட்ட அரசியலமைப்பின் பிரிவு 52(1) அதிகாரங்களின்படி ஜனாதிபதியினால் உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் பொருளாதார கொள்கைகள் மற்றும் திட்ட அமுலாக்க அமைச்சின் செயலாளராக நியமிக்கப்பட்டார். இந்த நிலையில் இன்று பிரதமரிடமிருந்து நியமன கடிதத்தை அவர் பெற்றுக்கொண்டார். இந்த சந்தர்ப்பத்தில் பிரதமரின் செயலாளர் காமினி செனரத், பிரதம அலுவலக பணிக்குழாம் பிரதானி யோஷித ராஜபக்சே உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். உக்கல் அடையாத லஞ்ச் ஷீட் பாவனையை ஆகஸ்ட் முதல் தடை செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து பொலித்தீனால் உற்பத்தி செய்யப்படும் உக்கல் அடையாத லஞ்ச் ஷீட் பாவனைக்கு தடை விதிக்கப்படுவதாக சுற்றாடல் அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்தார். இதேவேளை அவற்றை உற்பத்தி செய்தல் மற்றும் விநியோகித்தல் என்பனவற்றிற்கும் தடை விதிக்கப்படுகிறது. உடனடியாக பாவனையிலிருந்து நீக்குவதற்கான மேலும் 8 வகையான பொலித்தீன் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்கள் அடங்கிய பட்டியலை அமைச்சரவையில் சமர்ப்பிப்பதற்காக அமைச்சரவை பத்திரம் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. இதன் அடிப்படையில் ஒரு தடவை மாத்திரம் பாவனைக்கு உட்படுத்தப்படும் உறிஞ்சு குழாய்கள், பிளாஸ்டிக்கினால் தயாரிக்கப்படும் கரண்டிகள், முள்கரண்டி, யோகட் கரண்டி மற்றும் கத்திகள், பிளாஸ்டிக் பைகள், பிளாஸ்டிக் இடியப்ப தட்டுகள், பத்திகள் மற்றும் திரி ஆகியவற்றை பொதியிடும் பொலித்தீன் உரைகள், பிளாஸ்டிக் மாலைகள் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள் ஆகியவை அதில் அடங்குவதாக தெரிவிக்கப்படுகிறது. வவுனியா பல்கலைக்கழகத்தின் 1வது துணைவேந்தராக கலாநிதி டி மங்களேஸ்வரன் இன்று கடமையேற்றுள்ளார். வவுனியா பல்கலைக்கழகத்தின் 1வது துணைவேந்தர் கலாநிதி டி மங்களேஸ்வரன் இன்று தனது கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டார். யாழ் பல்கலைக்கழகத்தின் வவுனியா வளாகம் வவுனியா பல்கலைக்கழகமாக கடந்த மாதம் தரம் உயர்த்தப்பட்டிருந்தது. இதனையடுத்து பல்கலைக்கழகத்தின் 1வது துணைவேந்தராக கலாநிதி டி மங்களேஸ்வரன் ஜனாதிபதியால் நேற்றைய தினம் நியமிக்கப்பட்டார். இந்த நிலையில் இன்றைய தினம் அவர் உத்தியோகபூர்வமாக தனது கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டார். முன்னதாக சர்வமத வழிபாடுகளில் ஈடுபட்ட அவர் மதகுருமார்களிடம் ஆசிகளையும் பெற்றுக்கொண்டார். அதன் பின்னர் வவுனியா பூங்கா வீதியில் அமைந்துள்ள அவரது அலுவலகத்தில் கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டார். அவருக்கு பல்கலைக்கழக உத்தியோகத்தர்கள் உற்சாக வரவேற்பு கொடுத்தனர். இதன்போது கருத்து தெரிவித்த அவர் நீண்டகால சவால்களுக்கு மத்தியில் பல்கலைக்கழகம் என்ற இலக்கை அடைந்துள்ளதாக குறிப்பிட்டதுடன் இதனை மேலும் விருத்தி செய்வதற்கு அனைவரது பங்களிப்பும் அவசியம் எனவும் குறிப்பிட்டார். கலாநிதி மங்களேஸ்வரன் ஆகிய நான் இன்றைய நாளில் உத்தியோகபூர்வமாக வவுனியா பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தருக்கான பொறுப்பை இன்று ஏற்றுக்கொள்கின்றேன். இதில் முதற்கண் நான் அதிமேதகு ஜனாதிபதி
கோத்தபாய ராஜபக்ச அவர்களுக்கு என் மீது நம்பிக்கை கொண்டு இந்த வவுனியா பல்கலைக்கழகமானது சிறப்பாக நடைபெறும் என்று நம்பிக்கையில் எனது நியமனத்தை தந்ததுக்கு அவருக்கு நன்றி கூறிக்கொண்டு, உண்மையில் வவுனியா வளாகமானது பல்கலைக்கழகமாக தரம் உயர்த்துவதில் ஒரு நீண்டகாலமான கோரிக்கையாக இருந்தது. அதில் பல்கலைக்கழக சமூகம், பொதுமக்கள், அரசியல்வாதிகள், ஊடகத்துறையினரது பங்களிப்பினூடாக ஒரு பாரிய நீண்டகால சவால்களுக்கு மத்தியில் நாம் இந்த பல்கலைக்கழகத்தை பெற்றிருக்கின்றோம். இந்த கடினமான சவால்கள், இந்த உழைப்புக்கு கிடைத்த பலன்தான் இந்த பல்கலைக்கழகம். இந்த பல்கலைக்கழகத்தை நாங்கள் சிறப்பாக மென்மேலும் நாங்கள் அதை அபிவிருத்தி செய்வதற்கு அனைவரது பங்களிப்பும் அவசியம் என்று என்னை 3 வருட காலத்துக்கு நியமித்துள்ளார்கள். நான் இந்த காலப்பகுதியில் இவ்வளவு காலமாக எனது முதல்வர் காலப்பகுதியில் நான் இந்த வவுனியா வளாகத்தை பல்கலைக்கழகமாக தரம் உயர்த்துவதற்கு வேலை செய்தேன். என்னுடைய இலக்கு இந்த 3 வருட காலப்பகுதியில் இந்த வவுனியா பல்கலைக்கழகத்தை மென்மேலும் தரம் உயர்த்துவதுடன் இந்த பிரதேச ரீதியான அபிவிருத்திக்கு பாரியளவான பங்களிப்பையும், இந்த நாட்டின் அபிவிருத்திக்கு நாங்கள் பாரியளவான பங்களிப்பையும் வழங்குவோம் என்று கூறிக்கொண்டு 1/8/2021 ஆண்டிலிருந்து உத்தியோகபூர்வமாக இந்த பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கின்றது. அதே வேளையில் 11/8/2021 அன்று அதிமேதகு ஜனாதிபதி அவர்கள் எமது பல்கலைக்கழகத்துக்கு வருகை தந்து இந்த பல்கலைக்கழகத்தை ஆரம்பித்து வைக்கிறதுக்கான ஏற்பாடுகளை மேற்கொண்டிருக்கின்றோம். கிளிநொச்சி செல்வா நகர் பகுதியில் இயற்கை பசலை உற்பத்தி தொழிற்சாலை இன்று திறந்து வைக்கப்பட்டது. கிளிநொச்சி கரைச்சி தெற்கு பலநோக்கு கூட்டுறவு சங்கத்தின் இயற்கை பசலை உற்பத்தி தொழிற்சாலை இன்று திறந்து வைக்கப்பட்டது. இந்த தொழிற்சாலையை கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் ரூபவதி கேதீஸ்வரன் இன்று நண்பகல் 12 மணியளவில் திறந்து வைத்தார். 50 சிறு கைத்தொழில் திட்டத்தின் கீழ் 7.5 மில்லியன் ரூபாய் நிதியில் கட்டடம் மற்றும் 2 உழவு இயந்திரம், பதனிடல் இயந்திரங்கள் அடங்கலாக தொழிற்சாலை அமைக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி கரைச்சி பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட செல்வா நகர் பகுதியில் நிர்மாணிக்கப்பட்ட இயற்கை பசலை உற்பத்தி தொழிற்சாலையில் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. மட்டக்களப்பு போரதீவு பற்று பிரதேசத்தில் காட்டு யானை தாக்கி குடும்பஸ்தர் படுகாயமடைந்துள்ளார். மட்டக்களப்பு மாவட்டம் படுவான்கரை பகுதியின் போரதீவு பற்று பிரதேசத்திற்குட்பட்ட திக்கோடை 50 வீட்டு திட்ட பகுதியில் இன்று அதிகாலை காட்டு யானை தாக்கியதில் குடும்பஸ்தர் ஒருவர் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். திக்கோடை 50 வீட்டு திட்டத்தில் உள்ள தனது செங்கல் தொழில் செய்யும் இடத்தில் உறங்கிக் கொண்டிருந்த 4 பிள்ளைகளின் தந்தையான 47 வயதுடைய கணபதி பிள்ளை சிவபிரகாசம் என்பவர் அதிகாலை சுமார் 5:30 மணியளவில் எழுந்து வெளியில் வந்தபோது திடீரென வந்து காட்டு யானை ஒன்று தாக்கிவிட்டு சென்றுள்ளது. சம்பவத்தில் பலத்த காயங்களுக்கு உள்ளான குறித்த நபர் களுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் மேலதிக சிகிச்சைகளுக்காக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். இதனிடையே கடந்த 18 வருடங்களாக தமது கிராமத்திற்குள் ஊடுருவும் காட்டு யானைகள் குறித்து அரசியல்வாதிகளோ சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோ எதுவித நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளவில்லை எனவும் கிராமவாசிகள் விசனம் வெளியிட்டனர். வேறு கோல் பண்ணிக்கான். அப்போ நான் பாரம் இவர் இங்கே கவனிக்கல, அது இதில் வந்துரு இவர் கோன் எடுத்தது இப்படியே இந்த வழியால் காய்ச்சி கொண்டு வந்தால் இதால வாங்கினது வரக்கூடாது. பின்னால் வந்தது அணி திரும்பி இருக்காரு பிள்ளையாரு அவட வந்து விட மட்டும் ஓடி வந்து அது பிடிச்சி அங்கே அடிச்சு உருட்டுனது அடிச்சு போட்டு தூக்குனாங்க எரிஞ்சோடு விடத்துக்கு போயிடுது. விடத்துக்கு போக லொரிக்கு வந்து விடத்தை கோன் பண்ண தான் திருப்பி வந்து இல்லாட்டி ஆளை சாவச்சு லொரி வந்து கோன் பண்ண பார்த்துட்டு வானம் வந்துண்டா திரும்பி இல்லாட்டி ஆளை முடிச்சிருக்காங்க. நம்மளோட வீடு எங்கட ரோட்டு தான் அதுக்கு நெட்டுக்க பெரிய ஆனந்தம். நாங்கள் பிள்ளைகளை வச்சு குந்தி திரிக்கிறோம். என்ன இல்லையா இதை ஒரு நடவடிக்கை உண்டு வேற நான் எங்களுக்கு எடுத்து தரணும். நாங்கள் இதில் இப்போ 18-19 வருஷம் கூடி இந்த வாரம் நெடுக இப்போ பின்னேரம் 6 மணி ஆனால் வழி கிளம்பு 15-20 வீட்டு வழியம் வந்து வாழைகள் மரங்களை எல்லாம் உடைச்சி இதை நாசப்படுத்தி இப்படி செஞ்சு கொண்டு இருக்கு. ஆக்களை 4-5 பேர் அடிச்சு கொண்டு இருக்கு. இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்காங்க இல்லை. இது நாங்கள் இப்போ போல 18 வருஷம் கூடி இது சாம்பியால் இருக்கு பெங்களுக்கு இரவு வந்து தனியம் தவுண்டு வந்து அந்த தனியம் பெரிய மோசமா இருக்கு. இங்கே நெட்டு ஆக்களையும் தான் வேலியையும் தான் கிட்ட போயிடா லைட்டை பிடிச்சா லைட்டுக்கு நேரே வருது. 7 மணிக்கு வந்துச்சேன்டா விடியும் 5 மணிக்கு விடிஞ்சாம் போகும். வந்து மையேரி வேணுமா, வாழை வேணுமா, வேலி வேணுமா, பிலாமரம் வேணுமா, முடிக்கிறோம் உடைக்கிறோம் இதே வேலை. நாங்கள் எத்தனை விட சொன்னோம் விட்டு பண்ணி இதை பற்றி கவனம் இப்படியே எல்லாம் நடந்து கொண்டே இருக்கு. நாங்கள் எத்தனை எம்பிட்டேன்னு சொல்லலாம் வேலி நாட்டுறோம், வேலி ஓடுறாங்க, கரண்ட் வேலி அதுவும் கூட செய்கிறாங்க. இதுக்கு 6 நடவடிக்கை எடுக்கிறேன். வவுனியா நெடுங்கேணி பட்டுக்குடியிருப்பு கிராம சேவகர் பிரிவில் ஆணொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. வவுனியா நெடுங்கேணி இளங்கட்டி குளத்திற்கு அருகாமையில் ஆண் ஒருவரின் சடலம் இவ்வாறு மீட்கப்பட்டுள்ளது. பட்டிக்குடியிருப்பு கிராம சேவகர் பிரிவைச் சேர்ந்த 60 வயதுடைய செல்லத்துறை நவரத்னம் என்பவரே உயிரிழந்தவர் ஆவார். நேற்று மாலை மாடு பார்ப்பதற்காக சென்றவர் இளங்கட்டி குளத்தின் அணைக்கட்டிற்கு அருகாமையில் சடலமாக மீட்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. உயிரிழப்பு தொடர்பில் சந்தேகம் கொள்வதாக தெரிவித்துள்ள நெடுங்கேணி போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர்.
முல்லைத்தீவு மாவட்ட காணி பயன்பாட்டு திட்டமிடல் குழு கூட்டம் நேற்று நடைபெற்றது. முல்லைத்தீவு மாவட்டத்தின் நடப்பாண்டுக்கான முதலாவது காணி பயன்பாட்டு திட்டமிடல் குழு கூட்டம் மாவட்ட அரசாங்க அதிபரும் மாவட்ட காணி பயன்பாட்டு திட்டமிடல் குழுவின் தலைவருமான க விமலநாதன் தலைமையில் பண்டாரவன்னியன் மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்றுள்ளது. இதன்போது பிரதேச மட்ட காணி பயன்பாட்டு திட்டமிடல் குழு கூட்டத்தில் சிபாரிசு செய்யப்பட்டு மாவட்ட காணி பயன்பாட்டு திட்டமிடல் குழு கூட்டத்தில் அனுமதிக்காக சமர்ப்பிக்கப்பட்டுள்ள காணி தொடர்பான விவரங்கள் பிரதேச செயலக ரீதியாக ஆராயப்பட்டுள்ளது. பொது தேவைக்கு பயன்படுத்தப்படும் காணிகளை கையளித்தல், நீண்ட கால மற்றும் குறுகிய காலம் குத்தகைக்கு வழங்கப்பட்டுள்ள காணிகளுக்கான அனுமதி பெறல், காணி கச்சேரி மூலம் அனுமதி பத்திரம் வழங்கப்பட்டுள்ள பொதுமக்களின் காணிகளுக்கு அனுமதி வழங்குதல் தொடர்பான விடயங்கள் பிரதேச செயலக ரீதியாக ஆராயப்பட்டு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. குறித்த கலந்துரையாடலில் மாவட்ட செயலக காணி பயன்பாட்டு திட்டமிடல் பிரிவின் உதவி பணிப்பாளர், பிரதேச செயலாளர்கள், மாவட்ட சமுர்த்தி பணிப்பாளர், உதவி மாவட்ட செயலாளர், மாகாண காணி உதவி ஆணையாளர், சம்பந்தப்பட்ட திணைக்களங்களின் உத்தியோகத்தர்கள், மாவட்ட செயலக மற்றும் பிரதேச செயலகங்களின் காணி பயன்பாட்டு திட்டமிடல் பிரிவின் உத்தியோகத்தர்கள், காணி பிரிவு உத்தியோகத்தர்கள் பங்கேற்றனர். இத்துடன் இன்றைய டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.